தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் கொங்கு மண்டலங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்திகள் இருக்குது. அது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிகழ்கால வானிலை, அதாவது இப்போ வானிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி மழை எங்கே பெய்ய போகிறது, இன்னிலிருந்து மழை தீவிரமடைகிறது, குறிப்பாக வெப்பச்சலன மழை இன்று முதல் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகிறது இரவு நேரங்களில். அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். முதல் கட்டமாக 2 காற்று சுழற்சிகள், அதாவது வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி நேற்று ஒடிசா அருகே கரையை கடந்து தற்போது நிலப்பகுதியில் நீடித்து வருகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கடலோர பகுதியில் அரபிக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றுடைய போக்கை பொறுத்து அதோடைய நகர்வு திசை மாற்றம் இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் இந்த 2 காற்று சுழற்சிகளும் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய திசை மாற்றம் அடைகிறது. அதாவது அரபிக்கடலிருந்து வந்த நேரடியாக இருந்த மேற்கு திசை காற்று மாற்றமடைந்து வடக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதம் நிறைந்த காற்று மற்றும் அதாவது 2 காற்று சுழற்சிகளிலிருந்து வரக்கூடிய காற்றுகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டின் வழியாக ஊடுருவதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று பரவலான மழை காணப்படும். கடலோர பகுதிகளில் குறிப்பாக வட கடலோர மாவட்டம் டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் இன்று மழை எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு காற்று திசையோடைய பேட்டர்ன் நான் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது இந்த குஜராத் கடல் பகுதியில் நம்மளுடைய அரபிக்கடலில் நீடித்து வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒடிசா பகுதியில் நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய 2 காற்றுகள் எந்த திசை வழியாக நகருதுங்கிறத நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த மழை மேகங்கள் உருவாகக்கூடிய இடங்களை பொறுத்து இந்த மழை மேகங்கள் நகரக்கூடிய இடமானது வடமேற்கிலிருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வட கடலோர மாவட்டங்கள் வழியாக நகர்ந்து பிறகு வங்கக்கடலுக்கு சென்றடையும். அதாவது நம்ம என்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவானால் அந்த மழை மேகங்கள் பெரம்பலூர் நாமக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் வழியாக நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கள்ளக்குறிச்சி அருகே உருவாகக்கூடிய மழை மேகங்கள் கடலூர் வழியாக மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக நம்மளுடைய சிதம்பரம் கடலோரத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஒரு திசையில் இன்று காற்று இருக்கிறதுனால பல்வேறு இடங்களில் இன்று மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக கன முதல் மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த 3 மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நல்ல மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விருதுநகர் மாவட்டம் தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழையும், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி காயல்பட்டினம் பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் இன்று எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக சேலம் மாவட்டம் நாமக்கல் ஈரோடு கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மாலை நேரங்களில் அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பகல் நேரங்களில் எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த ஒரு 3 மணி வரைக்கும் மழை எதிர்பார்க்க முடியாது. மாலை 3 மணிக்கு மேலே அங்கங்கே மழை மேகங்கள் உருவாகும். இரவு 8 மணிக்கு மேலே அந்த மழை மேகங்கள் தீவிரமடையும். இந்த ஒரு சூழ்நிலை தான் இன்று இரவு இருக்கப் போகிறது. கூடுதலாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மட்டும் பரவலான இடங்களில் மழை இருக்காது. ஆங்காங்கே மட்டும் அந்த மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். கொங்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே மழை சிறப்பாக இருக்க போகிறது. இனிமேல் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்றோடைய திசை மாற்றம் அடைகிறதுனால இனிமேல் அந்த வழியாக காற்று வந்தாலும் வரலனாலும் பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களுக்கும் வருகின்ற நாட்கள் மழை சிறப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக 10ஆம் தேதிக்கு மேலே இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களான நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் 10ஆம் தேதிக்கு மேலே மழை சிறப்பாக இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்று இரவு பல்வேறு இடங்களில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை காணப்படும். தென் மாவட்டங்களில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடத்துல மழை பெய்யுங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. இரவு மழை மேகங்கள் உருவான பிறகு தான் இந்த ஒரு மழை மேகங்கள் உருவாகிறத பொறுத்து இடத்தை பொறுத்து கனமழை எங்கே பெய்யும் மிக கனமழை எங்கே பெய்யுங்கிறத ஷார்ட் டேர்ம் பீரியடில் தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் தாக்கம், அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை விட்டு 10ஆம் தேதிக்கு மேலே அந்த திசையோட மாற்றம் அடைஞ்சு 13ஆம் தேதிக்கு மேலே வலு குறைந்த வடகிழக்கு பருவக்காற்று தமிழக வழியாக ஊடுருவ இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மழை கிடைக்காத மாவட்டங்களான இந்த கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்களில்
இந்த வாட்டி கண்டிப்பாக மழை இருக்கக்கூடும். அதாவது இந்த அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 25ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள். இந்த 15 நாட்களில் குறைஞ்சது ஒரு வாரம் நல்ல மழை நம்ம தென் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் இருக்குது, உள் மாவட்டங்களுக்கும் இருக்குது. வடகிழக்கு பருவமழையோட தாக்கம் தமிழ்நாட்டில் 15ஆம் தேதிக்கு மேலே தொடங்கக்கூடும். அதனால் அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவு. இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் இன்று மழை எங்கே பெய்யுங்கிறது மாலை நேரங்களில் பார்ப்போம். கண்டினியூஸாக நீங்களும் ரேடாரை பாருங்கள். ரேடாரை பார்க்கும்போது தெரிய வரும் மழை மேகங்கள் எங்கே உருவாகுது, எங்கெங்கே மழை பெய்ய போயிருதுன்னு நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக தெரிய வரும். ரெயின் மேப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது போல் வானிலை பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தகவல் வந்து கிடைக்கும். லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்லேருந்து மோரோவர் எந்த அளவு அக்யூரசி கொடுக்க முடியுமோ அந்த அளவு அக்யூரசி கொடுத்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.